வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய இன்னொரு சேனலில் நான் போட்டிருந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் தான். யூஜிடிஆர்பிக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸில் 2 கொஸ்டின்ஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருத்தர் அந்த ஒரு நிமிஷம் பார்த்த ஷார்ட்ஸில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஒரு சந்தோஷத்தில் தான் நான் மறுபடியும் அந்த ஷார்ட்ஸை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஐடி ஜிமெயில் ஐடி ப்ராப்ளத்தினால அந்த சேனல் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ மறுபடியும் அதை சொல்கிறேன். ஒரே நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த 4 கேள்விகள் தெளிவாக மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அதை பார்த்து தான் நிறையா பேர் நம்ம சேனலுக்குள்ளே வந்தாங்க. வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த 4மே கரந்தை திணைக்கு உரியது. ஃபஸ்ட்டு ஆளறி பிள்ளை. தனி ஒருவனாக நின்று ஒரு மனுஷன் பேரண்ட்ஸை காப்பாற்றுறான். நம்ம வெற்றி மறவர்கள் போர் வீரர்கள் அதெல்லாம் வேண்டாம். மனுஷன் தனி ஒருவனாக நின்று ஒருத்தன் தன்னுடைய அம்மா அப்பாவை காப்பாற்றுறான். ஆளறி பிள்ளை. தனி ஒருவனாக நின்று வெற்றி மறவரை வெல்லுதல். ஆளறி பிள்ளை. பிள்ளை தெளிவு. இந்த டாஸ்மாகில் எல்லாம் தண்ணி அடித்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தண்ணி அடித்தாலும் தெளிவாக இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் அடிப்பட்டாலுமே அவன் தெளிவாக இருக்கிறான். அடிப்பட்டு அவனுக்கு விழுப்புண் பெற்றாலும் அவன் என்ன பண்ணுறான், தெளிவாக இருக்கிறான். நம்ம எப்படி இப்போ பிள்ளை தெளிவு அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புண் பெற்று அதை கண்டு மறவர் மகிழ்தல். ஸோ இதான் என்னது, தெளிவு அப்படிங்கிறது விழுப்புண் பெற்று அதை கண்டு மகிழ்தல். அடுத்தது பிள்ளையாட்டு. குழந்தைங்க எதை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கையில் வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏண்டா ஏதாவது ஒன்று வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆட்டு, அந்த பிள்ளையாட்டு. இதில் இந்த வெற்றி மறவர் குடலை வேலில் போட்டு ஆடுவது. வெற்றி மறவரனுடைய குடலை வேலில் போட்டு ஆடுறதா என்னது, பிள்ளையாட்டு. பிள்ளையாட்டு. அடுத்தது பிள்ளை பயிற்சி. இப்போ சனிப்பயிற்சி, குரு பயிற்சின்னு இந்த மாதிரி நிறையா வருது. இதில் அதை என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம், ஜாதகம் அந்த மாதிரி பார்த்து சொல்லுவாங்க. அதையெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னா நிமித்தம் பார்க்கக்கூடியவர்கள். ஸோ அது நிமித்தம் பார்க்காமல் போருக்கு செல்லுதல், அதுதான் பிள்ளை பயிற்சி. நிமித்தம் பார்க்காமல், நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்காமல் போருக்கு செல்றதா என்னது, பிள்ளை பயிற்சி. இப்போது உங்களுக்கு இந்த 4 வேர்டை பார்த்தாவே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆளறி பிள்ளை, தனி ஒருவனாக நின்று போரிடுதல். பிள்ளை பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, நிமித்தம் பார்க்காமல் போருக்கு செல்லுதல். பிள்ளை தெளிவு, விழுப்புண் கண்டு மகிழ்தல். பிள்ளை ஆட்டு, குடலை வேலில் போட்டு ஆட்டுறது. இந்த 4மே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த யூஜிடிஆர்பியில் பிள்ளை தெளிவும் பிள்ளை ஆட்டும் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன தான் பாடல் படிச்சிருந்தாலும், எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்டு பாடல் படிச்சிருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வைக்கிற பொழுது டக்குன்னு நம்மளுடைய மனசுக்கு அது எடுத்து கொடுக்கும். ஒரு சந்தேகம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல ஆன்சர் கொடுக்க முடியும். இனி அடுத்தது ஒரு 2 ஷார்ட்கட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நூலில் நூலிலாட்டு. ஃபஸ்ட்டு அந்த நூலில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கையில் ஏதாவது நூலோ ஒரு கயிறோ கிடச்சின்னு என்ன பண்ணுவோம், அதை கையில் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பகைவனை அளித்த மகிழ்ச்சியில் வேலை சுழற்றி ஆடுவது. சுழற்றி ஆட்டிக்கொண்டு ஆடுவது தான் என்னது, நூலில். அடுத்தது நூலில் ஆட்டு. இந்த நூலில் ஆட்டு அப்படிங்கிறது ஏதாவது ஒருத்தன் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தான்னா அதை பிடுங்கி எரியும்ல, பிடுங்கி அவன் மேலே தூக்கி எறிகிறோம். இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, நூலில் ஆட்டு. இது எப்படி நம்ம தும்பை படலத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, தன்மேல் விட்ட வேலை பறித்து அவன் மீது பாய்வது. தன்மேல் விட்ட வேலை பறித்து அவன் மீது பாயிறதா என்னது, நூலில் ஆட்டு. இந்த நூலிலும் நூலில் ஆட்டு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நூலில்னு வந்தால் வேலை சுழற்றி ஆட்டுவது, ஆனால் அதே இடத்துல நூலில் ஆட்டு அப்படின்னு வந்தால் ஆட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் அதை திருப்பி அவன் மீது பாயிறது. இது 2ம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நூலில் நூலிலாட்டு, பிள்ளை தெளிவு, பிள்ளையாட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.